தங்கம், என்னம்மா இது? பேன் கேக் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பாருங்கள். ஓகேம்மா. பிடிச்சிருக்கா? நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு வச்சு பேன் கேக் தாங்க செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சர்க்கரைவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வேக வச்சு கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிழங்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொலன்னு பேஸ்ட் மாதிரி மேஷ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூடவே 2 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேக்கிங் பவுடர், இது ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற சைஸில் நீங்கள் பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாங்க. மாவில் ஸ்வீட்னஸ்க்காக நான் தனியாக எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதுவே கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வந்த பிறகு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த பேன் கேக்கை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுலேயும் சில பேர் சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தா தான் ஹெல்தி, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்வீங்க. எப்படியோ ஒன்று அவங்கள சாப்பிட வைக்கணும், அவ்வளோதாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் குழந்தைங்க சாப்பிட்லன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசித்து செஞ்சு கொடுக்குறதா இருக்குது. மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?